கர்நாடகாவுல உள்ள தர்மஸ்தலா அப்படிங்கிற பகுதியில இப்போ நம்ம 100 பிணங்களை புதைச்சு வச்சிருக்காங்க. தர்மஸ்தலா பகுதியை சுற்றி உள்ள ஏரியாக்கள் எல்லாம் சொல்லிட்டு ஒரு 13 ஏரியாவை லாக் பண்ணி அதை தோண்டி எலும்பு கூடுகள் கிடைக்கிறது, சில ஏரியாவில கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ செக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதுக்கும் முன்னாடி இப்போ ஒரு பூதாகரமா ஒரு விஷயம் வந்து வெளிச்சிருக்கு. என்னன்னா, கர்நாடகா யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் ஒரு நியூஸ் வந்து பெரிய பேசும் அளவுல போயிட்டு இருக்கு. என்ன நியூஸ்னா அது சௌஜன்யா கேஸ். சௌஜன்யாங்கிறவங்க 2012ல இறந்தாங்க. இதுவரையும் அந்த விஷயத்துக்கு தீர்ப்பே கிடைக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அது என்ன கேஸ், அதை பத்தின விஷயங்களை வாங்க பார்க்கலாம். சௌஜன்யா அப்படிங்கிற ஒரு 17 வயது பொண்ணு வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. காலேஜ் படிச்சுட்டு எப்பவும் ஈவினிங் முடிஞ்சதுன்னா வீட்டுக்கு வர்றது அவங்க வழக்கம். எப்பவும் அவங்க வீட்டுக்கு வரும் பொழுது அந்த ஒரு 10 ஆர் 20 மினிட்ஸ் அவங்க போற வழியில அவங்க அதுக்கு அவங்க மாமா வந்து கடை இருக்கும். அந்த கடையில பார்த்து பேசிட்டு நார்மலா எப்பவும் போறது அவங்களுடைய வழக்கம். அது மாதிரி அன்னைக்கும் பஸ் விட்டு இறங்கி அது மாதிரி அவங்க மாமா கிட்ட பேசிட்டு எப்பவும் போறதுதான். பட் அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போகல. 6-7 மணி நேரம் வீட்டுக்கு போகல. என்னன்னு பார்த்தாங்கன்னா, நைட்டு ஃபுல்லாவே வந்து அவங்க மாமா கிட்ட கேட்டிருக்காங்க. ஆமா, பொண்ணு வந்தான், பட் என்கிட்ட பேசிட்டு தான் போனான், நான் வீட்டுக்கு போயிருப்பான்னு நினைச்சேன் அப்படின்னு அவருமே பதட்டத்தோட ரொம்ப பதட்டத்தோட சொல்றாரு. அப்போ அவங்க வீடு, அவங்க சொந்தக்காரங்க, பக்கத்து ஊர்ல எல்லா மக்களும் சேர்ந்து அந்த ஊர் ஃபுல்லாவே தேடுறாங்க. அந்த ஆற்று பகுதிகள் ஃபுல்லா தேடுறாங்க. எல்லா ஏரியாவிலுமே கவர் பண்ணி தேடிட்டு இருக்காங்க. பட் கிடைக்கல அவங்க. ஏன்னா மறுநாள் காலையில ஒரு 8 மணி அளவுல ஒரு நியூஸ் வருது அவங்களுக்கு, ஒரு பெண் வந்து சடலமா ஆத்தாங்கர ஓரத்துல கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது பயந்தடிச்சு போறாங்க. போயிட்டு பார்க்கும் பொழுது அரை நிர்மாணமா அந்த பெண் வந்து கிடக்குறத பாக்குறாங்க. ரொம்ப கொடூரமா இருக்கு. ஏன்னா அந்த பொண்ணு வந்து பாலியல் வன்கொடுமை செய்து கொன்னு போட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா, நைட்டு ஃபுல்லா அவங்க தேடும்போது ஃபுல்லா மழை பெஞ்சிருக்கு. பட் அந்த பணத்துல புக்ஸ் நோட் இருக்கு. புக்ஸ் நோட் எதுவும் நனையல. அவங்களோட ட்ரெஸ் எதுவுமே நனையல. அப்படின்னா நைட்டு ஃபுல்லா வச்சிருந்து பாலியல் வன்கொடுமை செய்து அதுக்கப்புறம் மழை நின்று பிறகு கொண்டாந்து போட்டிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் வந்திருக்கு. இப்ப என்னாச்சுன்னா அந்த விஷயத்துல திரும்பவும் அது ஒரு பெரிய போராட்டமா மாறுது கர்நாடகாவுல. இது நிறைய மக்களும் சரி, நிறைய அரசியல் கட்சிகளும் சரி, அதாவது பொது நலம் சார்ந்த கட்சிகளும் சரி, எல்லாருமே போராட ஆரம்பிக்கிறாங்க. எல்லா அமைப்புகளுமே போராட ஆரம்பிக்கிறாங்க. பெரிய இஷ்யூ ஆகுது. அதாவது நமக்கு ஆல்ரெடி சென்னையில சுவாதி செத்தப்ப ஒரு விஷயம் நடந்தது இல்லைங்களா? அது மாதிரி சௌஜன்யா செத்தப்ப அங்க பெரிய போராட்டமே வெடிக்குது. இது வந்து மாநில அரசுக்கு வந்து பெரிய ப்ரெஷர் ஏற்படுத்துது. இந்த கேஸ் அவங்க முடிச்சு ஆகணும் அப்படிங்கிறது ஒரு ப்ரெஷர் ஏற்படும் பொழுது அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு இடத்துல அந்த இடத்துல இருந்து ஒரு பக்கம் சௌஜன்யா வீடுமே ஒரு 300 மீட்டர் பக்கத்துல தான் இருக்கு. அந்த அளவுல தான் போட்டிருக்காங்க. பட் அதுக்கும் பக்கத்துல ஒரு கூடாரம் மாதிரி இருக்கு. அந்த கூடாரத்துக்கிட்ட வந்து 45 வயது நிரம்பிய ஒரு நபர் வந்து அந்த இடத்துல தங்கியிருக்காரு. அந்த சின்ன கூடாரத்துக்குள்ள. அவர் பேர் வந்து என்னன்னா சந்தோஷ் ராவ். அவரை கூட்டு போயிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரிச்சு இவங்கதான் அவர், அதாவது என்னன்னா கன்ஃபார்ம் கிடையாது, இவர் தான் அந்த தப்பை பண்ணியிருக்கலாம், வாய்ப்பு இருக்குன்னு சந்தேகத்தின் பேர்ல கைது பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. மக்கள், அதாவது என்னன்னா ஒரு மக்கள் பெரிய போராட்டம் நடத்தும் பொழுது இது மாதிரி ஒரு விஷயம் பண்ணா மக்கள் கொஞ்சம் அமைதி ஆயிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக நிறைய அரசியல் கட்சிகளும் உள்ள வருது. அவர் தான் பண்ணாங்க, இந்த தப்பு பண்ணது அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அரசியல் கட்சி தலைவரும் வராங்க. அரசியல் கட்சி தலைவரும் வரும் பொழுது மக்கள் என்ன சொல்றாங்க, இல்ல அந்த பையன் தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க, அது ஒரு ஆள் பண்ண வாய்ப்பு இல்லை, அது 3-4 பேர் சம்மந்தப்பட வாய்ப்பு இருக்கு, நீங்க வந்து இந்த கேஸ் முடிக்கிறதுக்காக யாரோ ஒருவரை கொண்டு வந்து கை காட்டி விஷயத்த முடிக்கிறதுக்காக கூட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே போலீஸ் தான் பண்றாங்கன்னா அரசியல் நீங்க யாரு, இது எதுக்கு அவங்க தான் தப்பு பண்றாங்க ஏன் சொல்லிட்டு வரீங்கன்னு சொல்லிட்டு மக்களுக்கு திரும்பவும் சந்தேகம் பெருசா எழுது. இப்போ போலீஸ்ல வந்து எஃப்ஐஆர் போட்டது வந்து அவங்க பேர்ல, சந்தேகத்தின் பேர்ல போட்டிருக்காங்க. பட் அதுல அவங்க அந்த பிரேத பரிசோதனையும் சரிவர செய்யல. அந்த போலீஸும் சரியா விசாரிக்கல. ஏன்னா இதுல வந்து நிறைய இன்ஃபுளுன்ஸ், பெரிய பெரிய மனுஷங்கள்லாம் அதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறதுனாலதான் இந்த விஷயம் இப்படி மறைக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு மக்களோட கருத்து பெருசா வலு எடுக்குது. அப்படி பார்க்கும் பொழுது அந்த கேஸை வந்து நீங்க சிஐடிக்கு மாத்துங்க அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து கொடுக்குறாங்க. திரும்பவும் சிஐடி விசாரிக்கிறாங்க அந்த கேஸை. சிஐடியும் அதே கான்செப்ட் தான் சொல்றாங்க. அவங்க, அதாவது அந்த சௌஜன்யா அப்பாவோட சாந்தப்ப கவுடா அவர் வந்து என்ன சொல்றாங்கன்னா,
சிஐடியும் அதே சேம் ப்ராசஸ், அதே விக்டிம் தான் சொல்றாங்க. அந்த ஃபர்ஸ்ட் போலீஸ் என்ன எஃப்ஐஆர் எழுதினாங்களோ அதே விஷயத்தை தான் அவங்களும் சொல்றாங்க. அவங்க அப்படிங்கும் பொழுது மக்களும் அதை ஏத்துக்கல. 2013 திரும்பவும் சாந்தப்பு கவுடா அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த கேஸ சிபிஐக்கு மாத்துங்க. சிபிஐக்கு மாத்தி எனக்கு அந்த உண்மையான நபர் யாரு, அவங்க கொன்னவங்க யாரு, இந்த விஷயத்த பண்ணவங்க யாரு, ஏன்னா அவர் வந்து இது எல்லாமே அப்பப்போ நார்மலைஸ் ஆயிரும்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாம் நினைக்கும் பொழுது அவங்க அப்பா, அதாவது என்ன பண்றது, அவர் கொன்ன பித்தவர் இல்லைங்களா, அவர் வந்து அந்த கேஸ் வர்றது மாதிரி இல்ல, சிபிஐக்கு திரும்ப மாத்த சொல்றாரு. சிபிஐயும் அதை விசாரிக்கிறாங்க. சிபிஐ விசாரிச்சாலும் அவங்களுக்கு வந்து இது என்ன விஷயம், உள்ள என்ன விஷயம் இருக்குன்னு வெளியிருந்து பாக்குறவங்க தெரியாது. இன்ஃபுளுன்ஸ் இருக்குங்களா இல்ல எப்படின்னு சொல்லும்போது அவங்களும் திரும்ப இது எதுவுமே மாறவே இல்லை. அதாவது சந்தேகத்தின் பேர்ல வேற யாரும் கொண்டு வரல, வேற எதுவுமே தெரிய வரல. திரும்பவும் அதே தான் ரொட்டேஷன் ஆயிட்டு இருக்கு. 2016 வந்து அவங்க வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க சிபிஐ. 2016 பண்ணும்போது என்ன சொல்றாங்கன்னா, அந்த சொல்றோம் பாத்தீங்கன்னா சந்தோஷ் ராவ்னு ஒருத்தர் கைது பண்ணான்னு சொல்லிட்டு, அவரு அந்த அவரை சுத்தி தான் அந்த விஷயம் வருது. பட் 2016 இது செய்யும் பொழுது உண்மையான குற்றவாளி யாரும் மாறல. அதனால என்ன பண்றாங்கன்னா, மக்கள் வந்து சிபிஐ மேலேயும் நம்பிக்கை இல்லாம போகுது. ஓகேவா, சந்தோஷ் ராவ் வந்து நிரபராதி அவருன்னு சொல்லிட்டு விடுவிச்சிடறாங்க. அப்போ நிரபராதினா அப்புறம் தப்பு பண்ணது யாரு, யாருன்னே தெரியலையே. அப்போ வந்து என்ன விஷயம், என்ன நடந்திருக்கும், சந்தேகத்தின் பேர்ல சாட்சி வேணும் கோர்ட்டுக்கு, சாட்சி எதுவுமே கிடைக்கல. ஓகே, ஆனா அவரையுமே விடுவிச்சிடறாங்க. ஏன்னா அவர் சந்தேகத்தின் பேர்லாம் கைது பண்ணி ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷன் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரையுமே விட்டுறாங்க. அப்படிங்கும் பொழுது இதுல தப்பு பண்ணவங்க யாரு அப்படிங்கும் யாருன்னே இதுவரையும் கண்டுபிடிக்க முடியல. ஓகேங்களா. இப்ப கடைசியா என்ன பண்ணிருக்காங்கன்னா 2024 அது அவங்க அந்த சௌஜன்யா அவங்களோட அப்பா திரும்பவும் இந்த கேஸ வந்து இப்போ லாஸ்டா அந்த நம்ம அண்ணா பல்கலைக்கழகம் அந்த கேஸ் விசாரிச்ச இந்த கேஸ ஃபர்ஸ்ட் போலீஸ் விசாரிச்சாங்க, ரெண்டாவது சிஐடி விசாரிச்சாங்க. அதே குற்றவாளி தான் அவங்களும் சொன்னது. அது சிபிஐ விசாரிச்சும் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க. அந்த சந்தோஷ் ராவை அவர் தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து அவங்களுடைய சௌஜன்யா அவங்களோட அப்பா வந்து எஸ்ஐடி டீமுக்கு அந்த கேஸ அந்த மனு வந்து தள்ளுபடி பண்றாங்க. கோர்ட்டு அந்த எஸ்ஐடி விசாரிக்க சொல்லி அப்பீல் பண்ணது வந்து மனுவை தள்ளுபடி பண்றாங்க. இது என்ன காரணம்னா, 2012 அவங்க சௌஜன்யா கொல்லப்பட்ட கேஸ் வந்து 2024 வரைக்கும் ஒரு கவர்மெண்டால, ஒரு அரசாங்கத்தால என்ன நடந்ததுன்னே கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கர்நாடகாவில் இன்னும் போயிட்டு தான் இருக்கு. பட் இது வந்து கர்நாடகாவில் உள்ள நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து இப்போ திரும்பவும் அதை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு யூடியூப் சேனல்ஸ் பேசுனதுனால அவரை கைதும் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து திரும்பவும் இது மாதிரி ஒரு பெரிய போராட்டத்தை கிரியேட் பண்ணி வரும் அப்படிங்கிறதுக்காக அவர் பேசினதுக்கு அப்புறம் தான் அது பல மில்லியன் பார்வையாளர் கடந்திருக்கு. அதையும் தொடர்ந்து நிறைய யூடியூப் சேனல்ஸ் அதை பத்தி பேசியிருக்காங்க. இப்போ இந்த விஷயம் நம்ம பேச வேண்டிய ரீசன் என்னன்னா, தர்மஸ்தலாவில இப்போ ஒரு நம்பர் அப்ரூவர் ஆயிட்டு அது இந்த நிறைய பேரை ஒரு 100க்கும் மேற்பட்ட பெண்களோட சடலமும் சரி, பாலியல் வன்கொடுமை செய்து சின்ன குழந்தைங்க அதே மாதிரி பசங்க அவங்களையும் சரி நிறைய பேர் புதைச்சேன், இதுக்கு காரணமா இருந்தவங்க யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அவரு சப்போஸ் அவர் இறக்குற மாதிரி இருந்தா அதுக்கு வந்து அவர் வாக்கு மூலமா ஒரு லெட்டர் எழுதி, அதாவது அது வந்து அவர் இறந்த பிறகுதான் அதை ஓபன் பார்ப்பாங்க. சப்போஸ் இறந்துட்டாரு அதை எழுதி அவங்களுக்கு வக்கீல்கிட்ட கொடுத்து வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் கொடுத்துட்டு அதை வெளியே சொல்லாம பட் இந்த சாட்சிக்கு அதாவது ஆதாரத்துக்காக நிறைய விஷயத்த தேடிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போதுதான் இந்த நியூஸ் வருது. இந்த நியூஸ் வரும்போது அந்த சௌஜரி அவங்களோட அம்மா வந்து என் பொண்ணோட கேஸையும் கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு திரும்பவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. சப்போஸ் இதுல அவங்க ஏதாவது வாய்ப்பு கிடைச்சதுன்னா சௌஜன்யோட கேஸ்ல என்ன ஆணுச்சுன்னு கூட கண்டிப்பா சொல்ல வாய்ப்பு இருக்கு. இப்போ இது என்ன சௌஜன்யா கேஸ் வந்து இப்ப தர்மஸ்தலாவில கோவில் பக்கத்துல இந்த விஷயம் நடக்குது. ஓகேவா. தர்மஸ்தலாங்கிறது என்ன, அந்த கோவிலோட பிரசித்தி பெற்ற ஒரு கோவில். அது எதற்குன்னா தர்மத்தை காக்கிற கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அங்க உள்ள மக்கள் பொதுவாக. ஆனா அந்த தர்மத்தை காக்கிற கோவிலுக்கு வந்து நிறைய மக்களுக்கு தர்மம் கிடைக்குதா அப்படின்னாவே கிடையாது. இது இந்த கேஸ் தர்மஸ்தலா உள்ள அந்த அப்ரூவ் இப்போ நிறைய பேர் அப்ரூவ் ஆயிருக்காங்க. இப்ப நடந்துட்டு இருக்கு அந்த கேஸ்ல. இந்த கேஸோட எண்டிங்ல கண்டிப்பா சௌஜன்யா கேஸுக்கும் ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இதே மாதிரியான வெளிநாட்டு தகவல்கள் மற்றும் நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற நிறைய நிகழ்வுகளை நான் உங்களுக்கு வந்து கொண்டு வந்து சேர்க்கிறேன். என்ன கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.